வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோல வந்து ஆல்ரெடி நம்ம கடைசியா போட்ட வீடியோ வந்து பார்க்க முடியல. அதாவது லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவைங்களுக்கான வீடியோ. இது நம்ம வீடியோக்குன்னு மட்டும் இல்ல. ஒரு சிலரோட வீடியோக்களுக்கு தமிழ்ல வரக்கூடிய வீடியோக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆயி மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கிலீஷ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அத வந்து அந்த வீடியோவோட ஓன் லாங்குவேஜ்ல எப்படி மாத்தி பார்க்குறது? அதே மாரி வேற மொழிகள்ல இப்போ ஒரு வேற மலையாளம் சம்திங் ஒரு 18 லாங்குவேஜ் அப்டேட் குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்க உள்ள போனா பார்த்தாலே தெரியும். அதெல்லாமே இப்ப நம்ம காட்டப் போறோம். ஒருவேளை நம்ம வீடியோ வந்தாலும் சரி, இல்ல நீங்க தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்கள சேஞ்ச் பண்ணி மாத்துறதுன்னா, எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த யூடியூபோட நியூ அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அத எப்படி எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றதுங்கிறது யூடியூப் நடத்துறவங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம அத பார்க்க போறதில்ல. நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எப்படி அந்த யூடியூப்ப பார்த்துக்கலாம். வீடியோ வந்து எப்படி நம்ம ஓன் லாங்குவேஜ்லயோ அல்லது அதர் லாங்குவேஜ்ல எப்படி மாத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோ. பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு மாசம் இவ்வளோ வருது. அத வச்சு தான் ஓகே. இப்ப அந்த வீடியோ வந்து தமிழ்ல தான் வருது. அத எப்படி அதர் லாங்குவேஜ்ல மாத்துறது, யுஎஸ் லாங்குவேஜ்ல எப்படி வந்துச்சு, உங்களுக்கு அப்படிதான் வியூ ஆயிருக்கும். அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாய்ஸ் இருக்காது. நீங்க இத கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிற மாரி இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. வீடியோ ஆன் ஆன உடனே இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன டச் பண்ணீங்கன்னா, இந்த ரைட் கார்னர்ல அந்த செட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க டச் பண்ணணும். டச் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வரும். அதில தான் அது மூலியமா தான் நம்ம லாங்குவேஜ பார்க்க போறோம். அது எப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம். அப்பதான் தெரியும். ஓகே. நம்ம டச் பண்ணிட்டோம். இதில ஆடியோ ட்ராக் கொரியன் ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். கொரியன் ஒரிஜினல் அப்படின்ட்டு. அதுதான் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்றதுக்கான இடம். எக்ஸாம்பிளுக்கு காட்டணும் அப்படின்னா மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடம். இந்த இடம் தான் அந்த லாங்குவேஜ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. வீடியோவ ஸ்பீடா பார்க்கறதுக்கு பிளேபேக் ஸ்பீடு. இந்த இடத்துல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மோர் அப்படிங்கிற இடத்துல. இது மாரியெல்லாம் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க இது பார்க்கலைன்னா கூட ஜஸ்ட் ஒன் டைம் போயிட்டு என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி ரைட். இப்போ வந்து நம்ம இந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இருக்கிறது கொரியன் ஒரிஜினல்ல. இப்போ உங்களுக்கு வந்தது வீடியோ எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த மாரி வந்திருக்கும். Koli ninka kedalam kalalam. Adu vantu unkalutaya active income ko atai vantu ninka unkalutaya tevikalupaka yus panaru. ஓகே. இந்த மாரி இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆயிருக்கும். இத வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு, இந்த செட்டிங்ஸ நீங்க டச் பண்ணி, ஆடியோ ட்ராக் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு, நீங்க ஒரிஜினல் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஓன் லாங்குவேஜ்ல வரும். இத கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்போ உங்க வருமானம் வளர்ச்சி அடையாது. இத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேசிவ் இன்கம் அப்படிங்கிற ஓகே. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வீடியோல இருந்து இத எப்படி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இந்த லேர்ன் மோர் அப்படிங்கிறதுல. ஒரு சிலருக்கு வந்து நம்ம டைரக்ட்டா போய் பண்ணலாம். எங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த மாரி யூடியூப் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனா, நம்ம முழுசா உள்ள போய் பண்ண போறதில்ல. இந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த இடத்துல. ஸோ எக்ஸைட்டா போகணும் அப்படின்னா, டர்ன் ஆன் பிஃபோர் அப்படின்னு வந்திருக்கு. அதேபோல உங்களுக்கு ஆஃப் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க உள்ள போயிட்டு, யூடியூப் செட்டிங்குள்ள போயிட்டு, இது நெறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அதில கூட நீங்க பார்த்து இது பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. அதில எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா கூட, நமக்கு இது பண்ணுங்க. நம்ம இத எப்படி எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்துட்டு, அங்க நம்மளுடைய கான்டாக்ட் இருக்கும். அத வச்சு கூட நீங்க கேட்டுக்கலாம். நம்ம இந்த யூடியூப்ல வர்றவங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப் பண்றோம்னா பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அந்த மாரி ஆப்ஷன்ஸும் குடுக்கலாம். நீங்க வீடியோக்குள்ள இருந்தே போயிட்டு இந்த செட்டிங்ஸ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் ஆப்ஷன்ல இருந்தே போய் இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா நெறைய பேத்துக்கு அந்த செட்டிங் தெரியல. நேத்து நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறமே 2 சேனல்ஸ் அந்த மாரி கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு சொல்லியிருந்தோம். வேற யாராவதுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். நெறைய பேர் மெசேஜ்ல கூட லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா மாத்திக்கலாம். வீடியோ டச் பண்ணிட்டு,
இன்னைக்கு செட்டிங்ஸில் போயிட்டு இன்னொரு வேணாலும் காட்டிடலாம். ஆடியோ ட்ராக் அப்படிங்கிறத நீங்கள் அமுத்துனீங்கன்னா அதில் ஒரிஜினல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஓன் லாங்குவேஜில் அது வந்துடும். அதாவது எந்த லாங்குவேஜில் ஆடியோவை மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வீடியோ சென்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போட்டக்கூடிய ஒரு சின்ன வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.